ஸ்திதியினுடைய பயிற்சி, ஆத்மிக் ஸ்திதியினுடைய பயிற்சி மிக நன்றாக பண்ணார். அந்த மாதிரி பயிற்சி செஞ்சு செஞ்சு தான் பாபா என்ன பண்ணாராம், ஸ்ரீ பாபாவுக்கு சமமான நிலை வந்து அவர் அடைஞ்சார். அப்போ அது போல் நம்மளும் வந்து பிரம்ம பாபா போல அந்த புருஷார்த்தத்தை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த நிலை நமக்கும் கிடைக்கும். क्योंकि हम जब अशरीरी स्थिति में रहते हैं हमें इंद्रियों से अतीत, इंद्रियों से अधिक सुख मिलता है, परमात्मा के साथ कंबाइंड रहता है. அசரீரி ஸ்திதி நம்ம பயிற்சி பண்ணுறோம்னா இந்திரியங்களினுடைய நிலையை அந்த உணர்வை கடந்து நம்ம போகிறப்ப என்னாகும்னா உண்மையான சுகத்தின் அனுபூதி கிடைக்கிறது. அப்போ பாபா அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அந்த மாதிரி நம்மளும் எவ்வளோ அசரீரி ஸ்திதியினுடைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றோமோ, அதில் நம்ம நிலச்சிருக்கிறோமோ, அப்போ உள்ளார்ந்த அந்த சுகம் நமக்கும் கிடைக்கும். तो 2020 ये वर्ष हमें कंबाइंड रहने की शिक्षा देता है. दो आता है पहले, दो मतलब सदा साकार में भी कंबाइंड, उसके बाद जीरो आता है. जीरो अर्थात दो, वो भी दो, जीरो भी दो है, दो भी दो है, माना सदा कंबाइंड रहना, कभी नहीं रहना. இந்த 2020 நம்ம இணைந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும். இப்போ சொன்னாங்க இல்லையா, அசரீரி ஸ்திதி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கம்பைன்டு நிலையை அனுபவம் பண்ணுவோன்ட்டு. அந்த மாதிரி 2020 2 கம்பைன், 0 हमारे अंदर देवताओं के संस्कार आते हैं, हमारे अंदर देवी देवताओं के संस्कार आते हैं. अगर देवता बनना है, ये अशरीरी का अभ्यास करना है. நம்ம தேவதா நிலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அசரீரி ஸ்திதியினுடைய ப்ராக்டிஸ் அதிகமாக செய்யணும். எவ்வளோ அந்த ஸ்திதி பயிற்சி பண்ணிகிட்டே வரோமோ தேவதா சம்ஸ்கார், தேவதைகளுக்குரிய லட்சணங்கள் நமக்குள்ளார எமர்ஜ் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம அந்த தேவதாவுடைய स्वरूपத்தை அடையலாம். इतना ही नहीं, अशरीरी स्थिति में रहने वाला उसको किसी के भी दोष दिखाई नहीं पड़ते, सब अच्छे दिखाई पड़ते हैं. और ये है बाप समान स्थिति. அசரீரி ஸ்திதியில் இருக்கிறவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்களுடைய குற்றம் குறை எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அந்த அசரீரி ஸ்திதிங்கிறது நல்லதை மட்டும்தான் பார்க்க வைக்குது. யாருடைய குறைபாடுகளோ பலகீனங்களோ அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆகையினால அந்த ஸ்திதி நம்மளை உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. और जितना हम इस अशरीरी स्थिति का अभ्यास करते हैं उतना हमारे चारों तरफ से गुण और शक्तियाँ अपने आप आएगी. सहन शक्ति आएगी, परखने की शक्ति आएगी. हम मास्टर सर्वशक्तिवान बन सकते हैं अशरीरी स्थिति के अभ्यास से. அசரீரி ஸ்திதியினுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அனைத்து சக்திகளும் குணங்களும் நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். சகித்து கொள்ளக்கூடிய சக்தி, இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்கிறோம், அந்த அனைத்து விதமான சக்திகளும் நமக்குள்ளார கிடச்சிட்டே இருக்கும் அந்த ஸ்திதி பயிற்சி பண்ணுறப்ப. अशरीरी स्थिति में रहने वाला रास्ते में चल रहे हैं, आंखें खुली हैं, कान खुला है, देखते हुए भी न देखने की उसकी अवस्था बनी रहेगी. அசரி ஸ்திதியில் இருக்கிறவங்க இப்போ நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்ணு திறந்துருக்கு, காது திறந்து தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் அவங்க கண்களுக்கு படாது. யார் என்ன பேசுனாலும் அவங்க காதுகளில் கேட்காது. அந்த ஒரு ஸ்திதியில் இருப்பாங்க. इतना ही नहीं, अशरीरी स्थिति में रहने वाला रात को सोया है तो भी उसका योग लगा हुआ है, रास्ते में चल रहे हैं तो भी उसका योग लगा रहा है. அசரீரி ஸ்திதியில் இருக்கிறவங்க பாதையில் போய்கிட்டே இருந்தாலும் அந்த நிலை உருவாகித்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இரவு தூங்குறாங்கன்னாலும் அந்த நிலையில் கூட அந்த அசரீரி ஸ்திதியில் இருக்கிறப்ப அந்த யோகத்தினுடைய நிலை இணைஞ்சு இருக்கும். और वास्तव में अंत में परीक्षा में पास होना है. जिन्होंने इस अशरीरी का अभ्यास किया वो अंत के परीक्षा में भी पास होंगे. அசரீரி ஸ்டேஜினுடைய அபியாசம் பண்ணுறவங்க கடைசி நிலை பேப்பரில் கூட பாஸ் ஆகிடுவாங்க, தேர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. वास्तव में सारे ज्ञान का सार है अशरीरी स्थिति में रहना. क्योंकि कलयुग क्यों आया? देहभान से. सतयुग कब आएगा? जब हम आत्मिक स्थिति में रहेंगे. तो इसीलिए ब्रह्मा बाबा ने जैसा ये पुरुषार्थ बार बार पक्का किया, मुझे लगता है हर मुरली में बाबा कहते बच्चे आत्मा समझो फिर मुझे याद करो. ஸோ பாபா நமக்கு சொல்கிறார் இல்லையா, அசரீரி ஸ்திதியினுடைய பயிற்சி நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. அப்போ தான் வருங்காலத்தில் சத்தியத்தில் ஆத்மிக் ஸ்திதிங்கிறது அது தன்னால் வரும். ஆனால் பிரம்ம பாபா பார்க்குறப்ப அந்த அசரீரி ஆகக்கூடிய பயிற்சியை அவ்வளோ அதிகமாக பண்ணதுனால தனக்குள்ளார ஸ்ட்ராங்காக உருவாக்கினார். நேச்சுரலாக அந்த ஒரு பழக்கம் வந்துச்சு. அப்போ அதனால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிறது.
तो इस स्थिति में स्थिर रहने के लिए विशेष हमें जो पुरुषार्थ करना है वो पुरुषार्थ है अमृत वेला का योग। अच्छा चलो 2 मिनट। तो बात चल रही थी ये अशरीरी का अभ्यास जो बाबा ने इसको बहुत किया था। बाबा ने जगह जगह पर लिखा मैं आत्मा हूँ, यशोदा आत्मा, ये आत्मा आत्मा आत्मा। பிரம்மா பாபா செய்த புருஷார்த்தம் என்ன? அசரீரி நிலை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆத்மா பயிற்சி பண்ணார். பாபா அடிக்கடி முரளியில் சொல்கிறார் இல்லையா, ஆத்மான்ட்டு தன்னை உணர்ந்து என்ன நினைங்கன்ட்டு. அப்போ யசோதா ஆத்மா, நாராயணன் ஆத்மா, சோரில் எங்கே பார்த்தாலும் பாபா பார்க்குற இடமெல்லாம் அவங்க பெயரை போட்டு ஆத்மா ஆத்மான்ட்டு எழுதினார். அப்படி வந்து அந்த மாதிரி பயிற்சி பண்ணி வந்தார் பாபா. इसलिए हमें भी इस वर्ष में अगर माया जिद बनना है, क्योंकि काम क्रोध लोभ मोह अहंकार इसमें सबसे बड़ा विकार है देह का भान। लेकिन इस अशरीरी स्थिति में रहेंगे तो माया आपसे कोसों दूर रहेंगे, कोई भी पुराने संस्कार आपके ऊपर अटैक नहीं करेंगे। நம்ம அசரீரி ஸ்திதி பயிற்சி நல்லா செய்யும் பொழுது மாயை, அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரங்கிற 5 விகாரமும் போயிடும். அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன? காம விகாரம். அப்போ எந்த விதமான ஆசைகள் எந்த விதமான விருப்பங்கள் எதுவும் இருக்காது, அது நம்மளை விட்டு விலகி போயிடும். ये स्थिति सदा बनी रहे उसके लिए एक तो बताया सवेरे का अमृत वाला योग अच्छी तरह करना, आंखें खोल करके, बुद्धि रूपी आंखें खोल करके। दूसरा, रोज क्लास में जहाँ भी जाते हैं सवेरे के क्लास के मुरली से पहले आधा घंटे का योग करना। और तीसरा, मुरली को सेंटर पर सुनना, ऐसे नहीं फेसबुक व्हाट्सएप पीस ऑफ माइंड। अगर ये 3 चीज़ें जो सवेरे करेगा उसकी नेचुरल अशरीरी स्थिति रहेगी। அசரீரி ஸ்திதியை நம்ம நல்லா நேச்சுரலாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ப்ராக்டிஸ் என்ன? அமிர்த வேலை யோகா. தினசரி நம்ம செய்கிற அமிர்த வேலை யோகா இந்த கண்ணு திறந்தா பத்தாது, புத்தி என்ற கண்ணு சதா திறந்துருக்கணும். புத்திங்கிற கண்ணு நல்லா விழிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக நம்ம அமிர்த வேலை யோகா செய்யணும். அடுத்த ரெகுலர் தினசரி முரளி வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour மெடிடேஷன் இருக்குது. அந்த யோகத்தில் நம்ம உட்காரணும். அதுக்கப்புறம் டெய்லி முரளி கேட்குறது எங்கே? சென்டரில் போயிட்டு தான் நம்ம முரளி கேட்கணும். இந்த பயிற்சி நம்ம நல்லா பண்ணணும். இதை விட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்திதி வந்து உருவாக்க முடியாது. दूसरी बात है आत्मिक स्थिति नेचुरल बनी रहे, इसके लिए पवित्रता की धारणा को अंडरलाइन करना है। माया ने ऐसे साधन बनाए हैं जो आपको अपवित्र कराने की कोशिश करेंगे, लेकिन इस माया के साधन से बचना और पवित्रता को पक्का रखना, जिसकी पवित्रता अच्छी है वो सदा निरंतर अशरीरी स्थिति में रहेंगे। ஸோ அதில் முதல் விஷயம், அடுத்த தாரணை என்னென்னா பவித்ரதாவினுடைய தாரணை. பவித்ரதாவினுடைய தாரணை நமக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மாயா இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா அதை இழக்க வைக்கிறதுக்கு, நம்மளை அபவித்திரமாக்குறதுக்கு அப்படிப்பட்ட சாதனங்களை உருவாக்கி இருக்கு. அப்போ அந்த சாதன கவர்ச்சியில் நம்ம போயிடக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சு என்ன பண்ணணும்? பவித்ரதாவோட தாரணையில் உறுதியாக இருக்கணும். तीसरा, सोमानों के अभ्यास। जितना सोमान में रहेंगे, मैं शिव शक्ति हूँ, मैं कल्प कल्प की विजयी आत्मा हूँ, समर्थ सोचना इसको कहेंगे सोमान। और जो समर्थ सोचता है वो आत्मिक स्थिति में रहता है। जो निगेटिव सोचता है वो देहभान में आता है। इसलिए निगेटिव को पॉजिटिव में बना दो और सदा सोमान में स्थित रहो, तो सहज अशरीरी स्थिति में रहेंगे। சமானத்தினுடைய பயிற்சியும் நமக்கு செய்யணும். எப்படி? காலை நேர யோகா சொன்னாங்க, அடுத்து நமக்கு கிளாஸ் சொன்னாங்க, பவித்ரதா தாரணை சொன்னாங்க, அடுத்து நமக்கு சமானத்தினுடைய ப்ராக்டிஸ். பாபா நமக்கு விதவிதமான சமானங்கள் கொடுத்துருக்கிறாரு. நான் சிவசக்தி சுரூபமாக இருக்கிறேன், கல்ப வெற்றியாளனாக இருக்கிறேன், இப்படி எண்ணற்ற சமானங்கள் இருக்குது. அந்த சமானத்தை வந்து நம்ம நினைக்க நம்ம சமர்த்தி சக்தி வாய்ந்தவர்களாக நம்ம மாற முடியும். அதுக்காக அந்த சமானத்தினுடைய பயிற்சி நம்ம பண்ணுறப்ப அசரீரி ஸ்திதியினுடைய ப்ராக்டிஸ் நமக்கு நல்லா வரும். அப்போ நம்மளோட சிந்தனைகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சிந்தனைகள் பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு அது நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் இல்லையா? இதே நெகட்டிவாக நமக்கு எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எண்ணம் இருக்கோ அப்படித்தான் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் மாறும். அதனால் நல்ல சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு சமானத்தினுடைய ப்ராக்டிஸ் அவசியம் நம்ம செய்யணும்.
और चौथा है, अगर अशरीरी में स्थित निरंतर रहना है, उसके लिए संकल्पों को कम चलाना। वास्तव में ब्रह्मा कुमारी का टोटल ज्ञान का सार है मन को चुप रखना। मन को चुप रखना अर्थात व्यर्थों से मुक्त बनना। उसके लिए बाबा ने ड्रामा का ज्ञान दिया है, कर्मों का ज्ञान दिया है, जो हुआ अच्छा हुआ ये ज्ञान दिया है। और जिसका मन चुप रहता है उसकी ऊर्जा बसती है, उसी ऊर्जा का नाम है आत्मा, अशरीरी स्थिति। इसलिए व्यर्थों से मुक्त बनना तो सहज निराकारी स्थिति में रहेंगे। ஸோ பாபா நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அந்த அசரீரி ஸ்திதியை உருவாக்குறதுக்கு ஆக்சுவலி நம்மளோட ஞானத்தோட சாரமே என்னென்னா சுப்புரகனா. சுப்புரகனானா என்ன? நம்ம அமைதியாக இருக்கணும். அமைதிங்கிறது என்ன? மனசில் எண்ணங்கள் குறைவாக இருக்கணும். எவ்வளோ எண்ணங்கள் குறைவாக இருக்குது அதைத்தான் அமைதியாக இருக்கிறதுன்ட்டு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளோட எண்ணங்கள் ஆத்மீக எண்ணங்களாக இருக்கும். அந்த ஆத்மீக எண்ணங்கள் நமக்குள்ளார நல்லா இருக்கிறப்ப தான் அந்த அசரீரி நிலைங்கிறது நமக்கு நன்றாக அனுபவம் பண்ண முடியும். तो बाबा ने ये अभ्यास किया और इसी से बाबा नारायण बने। तो आज हमें 18 जनवरी या ये अव्यक्त महीना हमें यही याद दिलाता है। तो बाबा ने जैसे अशरीरी की मेहनत की हमें भी करनी है। இந்த ஜனவரி மாதம் நமக்கு என்ன நினைவு ஏற்படுத்துதுன்னா, பாபா இந்த மாதம் தானே அவ்வியக்தமானவங்க, அவர் அசரீரி ப்ராக்டிஸ் எவ்வளோ நல்லா பண்ணார், அந்த நினைவு நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே கூட என்ன செய்யலாம், இந்த மாதத்தில் நம்மளோட சுயஸ்திதி நல்லா ஆக்கிறதுக்கு அசரீரி பயிற்சியில் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். दूसरा अभ्यास है, बाबा ने जैसे बाबा सबके प्यारे बने, ब्रह्मा बाबा बाबा नारायण बने, क्यों? बाबा ने रोज़ अपने इंद्रियों का दरबार लगाया। इसी तरह हमें भी रोज़ अपने कर्मेंद्रिय का दरबार लगाना है। और हमारी कर्मेंद्रियाँ कौन सी कर्मेंद्रिय माया से मिली है वो चेक करना है। इसको कहते हैं सो परिवर्तन। ஸோ பாபா செஞ்ச மற்றொரு புருஷார்த்தம் என்னென்னா, தன்னுடைய இந்திரியங்களை பாபா தினசரி சோதனை பண்ணுவார். அந்த மாதிரி நாமளும் நம்மளோட கர்மேந்திரியங்கள் மீது என்ன பண்ணணும், சுயத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு அந்த ஒரு ஆத்மா பயிற்சி நமக்கு அவசியம் தேவை. அப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா சுய பரிவர்த்தன் மாற்றம் என்பது நமக்குள்ளாரே ஏற்படும். हमें देवता बनना है, तो देवता बनने के लिए स्वयं का परिवर्तन करना। परिवर्तन करना मतलब बैज पहन लिया, सफ़ेद ड्रेस पहन लिया, ये परिवर्तन, ये ऊपर का परिवर्तन हो गया। अंदर का परिवर्तन, हर इंद्रियों को बाबा के श्रीमत प्रमाण चलाना, ये है स्वयं का परिवर्तन। ஸோ உண்மையான சுய மாற்றம் என்பது எதை சொல்கிறோம்? இப்போ நம்ம ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், பேட்ச் போட்டிருக்கிறோம், அது மேலோட்டமான ஒரு மாற்றம்ட்டு சொல்லலாம். ஞானம் கேட்டோம், நானும் பிகே ஆயிட்டேன்ட்டு. ஆனால் உள்ளார்ந்த மாற்றம் என்பது என்ன? உள்ளார்ந்த மாற்றம் என்பது என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட குணங்கள், இதில் மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கு தான் அந்த ஆத்ம பயிற்சி, அசரீரி பயிற்சி வேணும். அப்படி நம்ம உண்மையிலே கொண்டு வந்தோம்னா தான் சுயத்தின் மீது நம்ம வெற்றி அடைஞ்சோம், மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறோன்ட்டு அர்த்தம். வீண் எண்ணங்கள் கூட வரக்கூடாது இல்லையா? அப்போ என்ன ஒரு பலகீனம் இருக்குது, எந்த இந்திரியங்கள் மீது நம்ம வெற்றி அடையணும், இதெல்லாம் நம்ம சுய சோதனை மூலமாக கண்டறிஞ்சு மாற்றத்தை கொண்டு வரணும். बाबा कहते बच्चे, चैरिटी बिगेट्स एट होम। आप अपने घर को सुधारो। घर मतलब लौकिक घर नहीं, सबसे पहला आत्मा का घर है शरीर। तो ये क्या इस घर में रहने वाले ज्ञान में चलती हैं? कान ज्ञान में चलता है, आंखें ज्ञान में चलती हैं, मुख ज्ञान में चलता है, मन, इन सब का कोर्स कराओ। अगर सारी इंद्रिया ज्ञान में चलेगी तब लोग कहेंगे माता जी बहुत अच्छी है, ये भाई बहुत अच्छा है। क्यों? उसकी हर इंद्रिया उसके कंट्रोल में है। ये है असली परिवर्तन। ஸோ உண்மையான மாற்றங்கிறது என்ன தெரியுதா? பாபா அடிக்கடி என்ன சொல்கிறாரு, சேரிட்டி பிகன்ஸ் அட் ஹோம்ட்டு சொல்கிறார். அப்போ சேரிட்டி பிகன்ஸ் அட் ஹோம்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு சுயத்தில்னு சொல்கிறப்ப தன்னோட கர்ம இந்திரியங்களில் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தை பாருங்கள். அதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கா? கண், காது, வாய், இதெல்லாம். அதே போல் நம்மளோட மன கட்டுப்பாடுங்கிறது இருக்கா? புத்தி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? ஒவ்வொரு இந்திரியம், ஸ்தூலம் சூக்ஷ்ம ரெண்டையுமே நம்ம கண்டறிஞ்சு சுயத்தில் அப்படி ஒரு ஸ்திதி நம்ம கொண்டு வரப்ப பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நீங்கள் என்ன பேசுனாலும் இவங்க எவ்வளோ நல்ல பிரதராக இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ நல்ல மாதாஜியாக இருக்கிறாங்க, செல்ஃபில் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. वास्तव में हमारे जीवन की सारी समस्या का जड़
कोई व्यक्ति नहीं है, कोई परिस्थिति नहीं है। अगर आपके जीवन में समस्या आती है, संस्कार आते हैं, विकार आते हैं, कहाँ से आते हैं? हमारे ही इंद्रियों से आते हैं। ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க நமக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்தவங்க நமக்கு சோதனை கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விகாரம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சமஸ்காரம், இது நமக்குள்ளார இருந்து தான் அது என்ன பண்ணுது, நமக்கு முன்னேற விடாமல் தடைகளை ஏற்படுத்துது. இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? एक बार सभी ताली बजा करके सब जागृत बैठेंगे। கையை தட்டி எல்லாரும் அவேர்னஸாக விழிப்புணர்வாக உட்காருவீங்களா? मैंने क्योंकि ताली कोई मेरा उमंग बढ़ाने के लिए नहीं बजाई, क्योंकि बाजू में कोई सो रहा है वो जग जाएगा अपने आप, क्योंकि क्लास बहुत महत्व की चल रही है। ஏன்னா அவருக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்க கைத்தட்ட சொல்லலை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கைத்தட்ட சொல்கிறாங்க. பக்கத்தில் யாரும் தூங்குறதா இருந்தால் லேசாக தட்டி விடுங்க அவங்கள. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, முக்கியமான கிளாஸுங்கிறதுனால. क्योंकि आपका आंखें धोखा देगा, सोचेगा इतना अच्छा परिवर्तन का क्लास चल रहे हैं, थोड़ा बंद हो जाएगा तो फिर आपकी क्लास मिस हो जाएगी। கண்ணை மூடிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. इसलिए ध्यान से सुनना, क्योंकि ये ब्रह्मा कुमारी इसका जो लेक्चर्स है, बाबा का जो ज्ञान है राजा बनने के लिए ज्ञान है। तो यहाँ कोई दास दासी के लिए क्लास अलग से नहीं होती, ये सब राजा बनने के लिए क्लास है। राजा वो बनता है जिसने इंद्रियों पर शासन किया है। ஸோ நம்மளோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? ராஜாவாக ஆகக்கூடிய ஞானம், நம்ம அடிமைகளாக ஆகக்கூடிய ஞானம் கிடையாது. அப்போ ராஜாவாக ஆகக்கூடிய ஞானம்னா எவ்வளோ அலர்ட்டாக நம்ம உட்காரணும், எவ்வளோ கவனமாக நம்ம கேட்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி விழிப்புணர்வாக உட்காருங்க. ஒவ்வொரு ஆர்கன்ஸ் மேலேயும் கண்ட்ரோல் வேணும் நமக்கு. तो राजा किसको किसको बनना है? हाथ खड़ा करो। யாரெல்லாம் ராஜா ஆகணும்? सबको बनना है, बहुत अच्छा, हाथ नीचे करो। लेकिन चेक करो, राजा बनने के लिए हाथ तो खड़ा किया, लेकिन मन को कहा ये मन तुम आधा घंटा परमधाम में रहना, लेकिन मन कहीं मार्केट में लेके जाता है, तो राजा कैसे बनेंगे? இப்போ நம்ம சொல்கிறோம் ராஜா ஆகணுன்ட்டு எல்லோரும் கை தூக்குறோம், ஆனால் வாய் சொல்லுது, மனசுக்கு சொல்கிறீங்க அரை மணி நேரம் பரந்தாம ஸ்திதியில் இருக்கணும்ன்ட்டு. உங்கள் மனசு பரந்தாமத்தில் இருக்குமா இல்லை மார்க்கெட்டில் காய் வாங்கணுன்ட்டு போகுமா? इसलिए राजा बनने के लिए ऐसा नहीं जो मधुवन में रहते हैं वो राजा बनेंगे, जिन्होंने मम्मा बाबा को देखा है वो राजा बनेंगे, ये भी नहीं जो सरेंडर है वो राजा बनेंगे। राजा बनने का आधार है स्वराज्य अधिकारी स्थिति। ஸோ அதனால் ராஜா ஆகணும்னா மம்மா பாபாவை பார்த்தா தான் ராஜா ஆகும், மதுவனில் இருந்தால் தான் ராஜா ஆகிடுவோம், சரண்டரானா ராஜா ஆகிடுவோம், அப்படி அர்த்தம் கிடையாது. சுயராஜ்ய அதிகாரி, சுயத்தின் மீது ராஜ்யம் பண்ணக்கூடியவங்க, கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றி அடையக்கூடியவங்க தான் ராஜா ஆக முடியும். इसलिए इस वर्ष में कोई भी कर्म इंद्रिय आपको धोखा ना दे। ये शरीर हमारा किला है और इस किले के कई दरवाजे, कान मुंह आंख, इस दरवाजे में रहने वालों को सावधान करो। इस दरवाजे में कोई भी निगेटिव बातें जो मुझे नहीं सुनना है, जो मुझे नहीं देखना उसको नहीं देखना, इस किले को मजबूत करना, यह है पुरुषार्थ। புருஷார்த்தங்கிறது என்னென்னா சுயத்தினுடைய விஷயத்தில் இருக்குது. இந்த சரீரத்தில் பாருங்கள், ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தில் எத்தனை வாசல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது பாருங்கள், கண் காது வாய் இதெல்லாம். இப்போ கெட்டதை பார்க்கக்கூடாதுன்னா நான் பார்க்கக்கூடாது, வேண்டாத விஷயத்த கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. ஸோ அப்படி ஒவ்வொரு கண்ணு காது ஒவ்வொரு இந்திரியத்தின் மேலே வாய் மேலே இப்படி நம்ம கண்ட்ரோலாக நம்ம இருக்கணும். சுயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ அதனால் விழிப்புணர்வு நமக்குள்ளார அதிகம் வேணும். नहीं तो कहते हैं ना, अंधा पीस रहा है, जिसको आंखें नहीं वो पीस रहा है चक्की, और कुत्ता बैठ करके उसको खा रहा है। अंधे को लगता है मैंने बहुत पीसा, लेकिन उसको क्या पता कि कुत्ते ने पूरा खा लिया। इसी तरह हम पुरुषार्थ कर रहे हैं, लेकिन हमारी इंद्रिया क्या कर रहे हैं? जितना कमाया उतना गवा रहे हैं। इसलिए स्वराज्य अधिकारी बनने की जरूरत है। ஒரு பழக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது மாவு அரைக்கிறது, அந்த மாவு அப்படியே அந்த காலத்துலலாம் அரைப்பாங்க இல்லையா, கையில் வச்சு அந்த மாதிரி அரைக்கிறப்ப அரைச்சிட்டே இருப்பாங்களாம்.
ஆனால் நாய் வந்து என்ன பண்ணுமா, அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்குமா, ஏன்னா அவங்க கவனம் அதில் இருக்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் நிறைய புருஷார்த்தம் பண்ணுறேன், நிறைய புருஷார்த்தம் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். நான் இவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுறேன், ஆனாலும் என்ன ஆகுது, அது காலியாக போகுது. எப்படி காலியாக போகுது? கர்மேந்திரியங்கள் மூலமாக வேண்டாத விஷயங்களை நம்ம பார்க்குறது, கேட்குறது, இதில் நம்ம என்ன ஆகிடுறோம், அதை நம்ம சம்பாதிச்சதை இழந்துடுறோம். அதனால இழக்காம இருக்கிறதுல நான் என்ன செய்யணும்னா, சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கு வருமானத்தில் நம்ம இழக்காம இருக்கிறதுல கவனம் கொடுக்க வேண்டும். जैसे भारत में अंग्रेज लोग घुसे थे, कैसे घुसे थे? भारत में नवाबों का शासन था, बंगाल का नवाब, बिहार का नवाब, सूरत का नवाब. अंग्रेज आए, नवाबों के साथ दोस्ती की और दिल्ली के ऊपर अटैक किया और भारत गुलाम हो गया. ஸோ ஆங்கிலேயர்கள் பாரதத்தில் எப்படி நுழைஞ்சாங்க தெரியுமா? அந்த காலத்தில் பெங்காலத்தில் ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு மாநிலத்தில் தனித்தனி நவாபுகள் இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நட்பாக அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதபடி செஞ்சு தான் என்ன பண்ணாங்க, அதை ராஜ்யத்தை அவங்க கைப்பற்றி கொண்டார்கள். அந்த மாதிரி इसी तरह शरीर भी हमारे एक इंडिया है, इसकी राजधानी यहाँ राजा रहता है, लेकिन इस शरीर भी देश में कई नवाब है. कान, मुंह, आँख, माया आती है, उनके साथ दोस्ती करते हैं और दिल्ली के ऊपर अटैक किया. और इसीलिए देश अभी हमारा विकारों के गुलाम है. जब तक ये शरीर जितना जल्दी गुलामी से स्वतंत्र बनाएंगे उतना लंबा समय तक राजा बनेंगे. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட சுயநாட்டிலையும் வந்து காரியங்கள் நடந்துட்டுருக்கு. ஆத்மா ராஜா தான், ஆனால் வந்து இந்த ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் என்னென்னா நவாபுன்ட்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த நவாபு வந்து என்ன பண்ணுது, மாயா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்குது. நான் சொல்கிறத நீ கேளு, நீ இதை பாரு, நீ இதை கேளு, நீ இதை சாப்பிடு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் தூண்டி விடுது. அதை வந்து நம்ம பார்த்த உடனே கவர்ச்சியில் போயிட்டோம்னா என்ன ஆகிடும், அது நம்மளை என்ன பண்ணும், தன்வசப்படுத்திடும். எது வரைக்கும் நமக்குள்ளார அந்த விகாரத்தின் மீது வசமாகக்கூடிய அந்த அடிமைத்தன சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றலை, அது வரைக்கும் நம்ம ராஜா ஆக முடியாது. ஸோ அதனால் சுய நாட்டில் கலகம் எங்கே நடக்குதுன்னா, கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த மாதிரி மாயா என்ன பண்ணுது, அது தன்னோட ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு அது முயற்சி பண்ணுது. அப்போ நம்ம தான் கவனமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், ஆத்மராஜா சொல்கிற மாதிரி ஆர்கன்ஸை கேட்க வைக்கணும். அது நம்முடைய புருஷார்த்தம். जैसे पाकिस्तान के बॉर्डर पर रहने वाला कोई सिक्योरिटी गार्ड कोई आतंकवादी से मिला है, कहता है 2000 की नोट की थैला लो लेकिन मुझे अंदर जाने दो, तो सिक्योरिटी गार्ड सोचेगा अरे इतना पैसा तो कितना साल नौकरी करेंगे तो भी नहीं मिलेगा. वो पैसा लेकर उसको भेज देगा, कितने लोगों को मार देगा वो आतंकवादी. इसलिए उस सिक्योरिटी गार्ड को नोट प्रेमी नहीं देश प्रेमी बनने की जरूरत है. ஸோ அதனால் எப்படி நம்மளோட தேசத்தின் எல்லையில் வந்து செக்யூரிட்டி இருக்கிறாங்க மிலிட்ரி. இப்போ பயங்கரவாதிகள் எல்லாம் இருக்காங்கள்ல அடுத்த நாட்டில் பாகிஸ்தானில், இப்போ அவங்க வந்து நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, பணத்தாசை காட்டுவாங்க. காட்டின உடனே அவர் வந்து பணம் வாங்கிட்டா வாழ்நாள் பூரா நம்ம வேலை பார்க்க வேண்டாம், நம்ம சுகமாக வந்து இப்படியே சாப்பிட்லான்ட்டு அவர் நினச்சி உள்ளே விட்டார்னா அந்த பயங்கரவாதி என்ன பண்ணுவார், உள்ளே நுழைஞ்சு எத்தனை பேரை கொள்வார் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி பாதுகாப்பாக அந்த தேசத்தினுடைய பாதுகாப்புங்கிறது எங்கே இருக்குது, அந்த செக்யூரிட்டி. அந்த மாதிரி தான் நமக்குள்ளார கூட மாயா என்ன பண்ணும், விதவித ஆசைகளை ஏற்படுத்தும். அதுக்கு நம்ம வசமாயிடக்கூடாது. इसी तरह आज हमारे शरीर की आत्मा की रक्षा करने वाले कौन है? कान, मुंह, आंखें. लेकिन ये रक्षक ही भक्षक बने हैं, यही कमजोर बने. और इसके कारण कहते ना अंधेरी नगरी चौपट राजा टकेचरबाजी टकेचर खाजा. राजा सोए हैं और उस राजा में जोचा ही कुछ हो रहा है. इसलिए अपनी चेकिंग करो, रोज चार्ट रखो, दरबार लगा दो, कौन सी कर्मेंद्रिया धोखा देते हो चेक करो. यह है पुरुषार्थ. ஸோ பாபா எப்படி முயற்சி பண்ணார், அந்த மாதிரி சுய ராஜ்யத்தினுடைய தர்பாரை நம்ம கூட்டணும். அதாவது டெய்லி சார்ட் பார்க்கணும். இப்போ இந்த கண், காது, ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் அலர்ட்டாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அதுதான் செக்யூரிட்டி. ஆனால் அது கவனமாக இருக்கா பாருங்கள். அந்த கவனம் இல்லைன்னா அது என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளார ராஜா வந்து ஆத்மா ராஜா தூங்கிட்டே இருக்கிறாரு. தூங்குறாருன்னா என்ன, நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம், இல்லை நம்ம மறந்துடுறோம் ஆத்மாங்கிற விஷயத்தையே. அப்போ அதை என்ன பண்ணோம், அது வந்து அதோட ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வந்துடும். அதனால் தினசரி சார்ட்டை நம்ம செக் பண்ணி எந்த கர்ம இந்திரியம் எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது, அதை ஏமாறாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம சுய சோதனை பண்ணி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. आज हमारा इसके तरफ ध्यान नहीं है. हमारा ध्यान वो क्या करता है, वो क्या करता है, और बातों में है, लेकिन हमारी इंद्रिय क्या कर रहे हैं उसके तरफ ध्यान नहीं है.
इसीलिए रोज अमृत वाला योग करने के बाद दरबार कैसे लगाना है, अमृत वाला योग करने के बाद 5 मिनट के दरबार लगा दो और एक एक इंद्रियों से बातें करो। सबसे पहली बात करो कान से। ஸோ தினசரி அமிர்த வேளையில் நம்ம என்ன பண்ணணும்னா யோகா பண்ணி முடித்தது ஒரு 5 நிமிஷம் தன்னோட கர்ம இந்திரியத்தை எதிரில் வச்சு செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து காதை செக் பண்ணுங்கள், காது என்ன கேட்டுச்சு, காது எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு கவனம் கொடுக்குறோம், தன்னோட விஷயத்தில் தன்னுடைய இந்திரியங்களை நம்ம பார்க்குறதுல கவனம் கொடுக்கறது இல்லை. அதனால சும்மா சார்ட்டுன்னு நோட்டில் எழுதுறது இல்லை. காலையில் யோகா பண்ணிவிட்டு நீங்கள் 5 நிமிஷம் அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். कान से बात करो, हे मेरे कान, तुम मेरे इस राजा के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वर के मावा के कैसे सुनता, इसीलिए तुम्हारा बहुत बहुत धन्यवाद और मेरा तुम्हारे पर बहुत विश्वास है, इसीलिए मैंने तुमको बॉर्डर पर रखा है। कान बॉर्डर पर है लेकिन मेरा तो तुम्हारे पर विश्वास है, मैंने तुमको बॉर्डर पर रखा है, लेकिन आजकल तुम मुझे धोखा देते हो, तुम मेरा खाते हो, मेरे राजाई में रहते हो, मुझे धोखा देते हो। अगर आज मैं रात को चेक करूँगा सोने से पहले, अगर सारा दिन तुमने कुछ धोखा दिया है, मैं रात को सोते समय चेक करूँगा और तुमको सजा दूंगा। அதாவது எப்படி செக் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த காதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோதனை பண்ணணுமா, என் காது நீ இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ராஜாவாகி எனக்கு ரொம்ப பெருமை, உன்னை நான் வந்து எனக்குள்ளார எங்கே வச்சுருக்கிறேன், பார்டரில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி தேசத்தில் எப்படி பார்டரில் இருக்கிறாங்க அந்த மாதிரி நீ பார்டரில் இருக்கிற, நீ வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் வந்து கேட்கணும், அந்த மாதிரி முழு நாளும் நீ அப்படி இருக்கணும், நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்ட்டு உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறேன், அப்படி காது கூட நீங்கள் பேசணும். அப்படி பேசி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ராத்திரி வந்து திரும்ப சாட்டு நம்ம பார்க்கணும். ஒருவேளை அது ஏமாத்துச்சுன்னா என்ன சொல்லணுமா, காதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லணுமா காதுக்கு. आगे चलो मुख के पास, हे मुख तुम भी मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते तो मैं दूसरों को ज्ञान सुना करके दुआएं कैसे लेता, लेकिन कभी कभी तुम किसी का अपमान करते हो, तब मुझे आत्मा भाई मेरे से नाराज हो जाता है, मेरे से दूरियां बनाता है। मैंने तुमको अपमान करने के लिए रखा है, तुम किसी का अपमान करेंगे, अपशब्द बोलेंगे, मैं तुमको सजा दूंगा। आगे चलो। அடுத்த விஷயம் என்னென்னா வாய். வாய் வந்து எதுக்கு கிடச்சிருக்கு, நீ வந்து எனக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான் ராஜாவாகி, எனக்கு நீ இல்லைன்னா நான் எப்படி ஞானத்தை பிறருக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீ சில நேரங்களில் என்ன பண்ணுற, அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசுகிற, நீ வந்து பேசிடுற, ஆனால் வந்து எல்லாரும் ஆத்ம சகோதரர்கள் என்கிட்ட விரோதம் ஆயிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் நீ வந்து அந்த அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. அதனால் நீ எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும். அப்படி ஒருவேளை நீ ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டு வாயை வந்து எதிரில் வச்சு நீங்கள் சொல்லணுமா. आगे चलो आंखों के पास। ये आंखें मुझे 84 जन्म में बहुत सारे आंखें मिली, लेकिन तुम्हारे जैसे भाग्यशाली आंखें कोई नहीं मिली। क्यों, तुम्हारे द्वारा मैंने सत्यम शिवम सुंदरम को देखा है। माउंट आबू में कहीं गए थे, बाबा को सामने देखा था आंखों ने, तो ये आंखें जिसको देखने के लिए दुनिया की आंखें तरस रहे और तुमने उसको घंटों तक देखा, तो क्या परमात्मा को देखने के बाद तुम्हारा पेट नहीं भरा? तो भी संसार की व्यर्थ बातें, व्हाट्सएप फेसबुक की गलत बातें क्यों देखते हो? अगर देखेगा मैं तुमको सजा दूंगा। அடுத்து கண்ணு. கண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும், 84 ஜென்மத்தில் கண்ணு கிடச்சிருக்கு, ஆனால் இந்த ஜென்மத்தில் கிடச்ச இந்த கண்கள் தான் வந்து பகவானை பார்த்துருக்கு இல்லையா. ஸோ பகவானை பார்க்குறதுக்கு, அவர் அனுபவம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ், அதாவது பயிற்சி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு கண். ஆனால் இந்த கண்ணை வந்து அதில் போகாமல் ஒருவேளை ஏதாச்சும் நம்ம வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இதிலெல்லாம் நீ போனேன்னா, இதில் வீணான விஷயங்களில் நீ போனேன்னா எப்படி, அப்படி ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் வந்து தண்டனை கொடுப்பேன். அதனால இந்த கண்கள் வந்து உலகத்தில் இயங்குறாங்க, யாரை பார்க்கணுன்ட்டு துடிக்கிறாங்க கண்களால். அப்போ அந்த வாய்ப்பு இந்த கண்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ உனக்கு கிடச்சிருக்குல்லன்ட்டு என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். அந்த கண்ணை வந்து என்ன பண்ணணும், சோதனை பண்ணணும். आगे चलो पाँव के पास। हे पाँव तुम भी मेरे इस राजा के शान हो, अगर तुम ना होते मैं सेवा करने के लिए कैसे जाता। सेवा हाथ ने की, कर्मना सेवा आदि दुआ पाँव को मिलती है, भाषण दिया मुख ने, आदि दुआएं पाँव को मिलती है। पाँव क्या करता है, सारी इंद्रियों को उठाता है घुटने से ऊपर और लेके चलता है। इसलिए कोई भी व्यक्ति घर में आता है, उसके चरण छूते हैं, हे चरण तुम्हारा धन्यवाद, इस व्यक्ति को लाया। लेकिन कभी कभी चरण क्या करते हैं, फिल्म देखने के लिए लेके जाते हैं। फिल्म देखी, आंखों ने आधा पाँव के ऊपर चढ़ा, पर चिंतन करने के लिए लेके जाते हैं, पर चिंतन सुना कान ने, लेकिन आधा पाँव। तो इसलिए अगर
पाँव ज्ञान में चलता, वो कहता नहीं नहीं मुझे नहीं जाना, मैं राजा को धोखा नहीं दे सकता हूँ। हर इंद्रिय हमको धोखा दे रहे हैं, हमें पता ही नहीं चल रहा है। इसलिए ये है स्वराज्य अधिक, इससे परिवर्तन आएगा। அடுத்த இந்திரியம் எதுனா கால்கள். கால்கள் வந்து என்ன பண்ணுது, எதுக்காக கிடச்சிருக்கு? கால் இருக்க போய் தானே நம்ம சேவை செய்ய முடியும், எங்கேயும் எழுந்து போக முடியும். எல்லா இந்திரியங்களையும் தாங்கிறது எது? கால்கள் தானே. அப்போ அந்த கால்கள் மூலமாக சேவை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கால் சில நேரம் என்ன பண்ணுதா, படம் பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் போயிடுதான், அந்த மாதிரி படங்களை பார்க்குறதுக்கு. அப்போ அதனால் என்ன வேணும்? கர்மேந்திரங்கள் மீது என்ன வேணும்? கட்டுப்பாடு வேணும். இப்போ வந்து பரச்சிந்தனை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பரச்சிந்தன் வீண் விஷயங்களை கேட்குறது, அந்த மாதிரி வேண்டாத விஷயத்த கேட்குறப்ப அது என்னாகும்னா அதில் பாதி பாவம். இப்போ இந்த மாதிரி போய் பார்க்குறது, படங்கள் பார்க்குறப்ப என்னாகும்? பாதி பாவம் காலுக்கு போகுமா, பாதி காதுக்கு போகுமா? அந்த மாதிரி கண்ணு படம் பார்க்குதுன்னா என்ன ஆகுது? ஸோ அப்போ அந்த கர்மேந்திரியை ஏமாத்துதுன்னா அதில் பாதி பாவம், கால்களால் தானே கூடவும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ இதுக்கு பாதி கணக்கு, அதுக்கு பாதி கணக்கு, அப்படி கணக்காயிடும். ஸோ அதனால் வந்து சுயராஜ்யத்தின் மீது வெற்றி அடையணும்னா எந்த ஒரு கர்மேந்திரியமும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும். ஏமாற்றாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம. जैसे दिल्ली में नरेंद्र मोदी जी प्रधानमंत्री जी शांति में कब बैठेंगे? जब उसके हर पार्टी वाले सारे लोग अच्छा काम करते हैं। अगर एक ने गलत काम किया, उनकी नींद फिट गई। इसी तरह आत्मा को शांति तब होगी, आत्मा भ्रुकुटी में तब स्थित रहेगा जब हर इंद्रिय एक्यूरेट काम करेगी। एक इंद्रिय गलत करेगी, आत्मा की नींद फिट जाएगी, आत्मा का योग नहीं लगेगा। इसलिए हर इंद्रियों को सारा दिन नियम संयम प्रमाण चलाना। இப்படி டெல்லியில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீட்டில் இருக்கிறப்ப எல்லாரும் நல்லபடியாக காரியங்கள் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒருத்தங்க வந்து தவறாக காரியம் பண்ணிட்டாங்கன்னாலும் அவரோட பேர் என்ன ஆகுது? கெட்டு போகுது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆத்மா தான். ஏதாச்சும் ஒரு கர்மேந்திரிய தப்பு பண்ணாலும் ஒட்டுமொத்தம் நமக்கு என்ன ஏற்படுது? ஸோ அதனுடைய கெட்ட பெயர் தானே ஏற்படும் ராஜா இது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு இந்திரியமும் ஏமாற்றம் கொடுக்காம இருக்கணும்னா அப்போ நம்ம சுயத்தில் கவனம் அதிகம் செய்யணும். ஆத்மா தான் ராஜா பண்ணணும். आगे चलो मन के पास। हे मन, तुम भी मेरे इस राज्य के शान हो, तुम ना होते तो मैं ईश्वर का गुणगान कैसे करता। लेकिन कभी कभी तुम व्यर्थों का गुणगान करते हो, अगर करेगा मैं तुमको सजा दूंगा। அடுத்த கர்மேந்திரியம் சூட்சுமமானது மனசு. மனசு வந்து என்ன பண்ணும்? அதை நினைக்கக்கூடியது. மனசு என்ன பண்ணணும்? பாபாவோட விஷயங்களை, பாபாவோட மகிமையை தானே நம்ம நினைக்கணும். அதை நினைக்காம வேறு விஷயங்களை நினைச்சா சொல்லுங்க மனசுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டு. आगे चलो बुद्धि के पास। हे बुद्धि, मैंने सारी इंद्रियों में से चुन करके तुमको मंत्री बनाया। और भी कौन सा मंत्री? गृह मंत्री है। सारा कारोबार तुम्हारे हाथ में दिया और तुमने मेरे पर इतना, मैंने तो तुम्हारे पर विश्वास रखा और तुमने मुझे ऐसा धोखा दिया, आज मेरी पूरी राजाई गंवा दी, सारा कुछ किया। इसीलिए हे बुद्धि, आज से तुम्हें जो भी कुछ निर्णय करना है श्रीमत के आधार से, अगर मनमत से करेंगे मैं तुमको सजा दूंगा। அதனால அடுத்த மந்திரி எதுனா புத்தி. புத்தி வந்து சொல்லுங்க, முழு கர்ம இந்திரியங்களை இயக்கக்கூடிய பொறுப்பு யாருடையதுன்னா புத்தியினுடையது. ஏன்னா புத்தி தானே நிர்ணயம் பண்ணக்கூடியது. அப்போ அந்த புத்தி வந்து சரியாக வந்து நிர்ணயம் பண்ணணும். புத்தி வந்து தவறாக வந்து செய்துன்னு என்ன ஆகும்? அப்போ புத்திக்கு சொல்லுங்கள், நீ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, மன்மத்துப்படி நீ நடக்கிற அப்படின்னா என்ன ஆகும்? அது மனசு சொல்கிறபடி புத்தி கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இயக்கக்கூடியது அந்த புத்தி. அந்த புத்தியை வந்து சுயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அடுத்து இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நமக்குன்னா என்ன நியமங்கள், என்ன ஸ்ரீமத் பாபா கொடுத்துருக்கிறாரு, அதில் நம்ம தன்னை இணைச்சிக்கணும். इसको कहते हैं राजा। और ये ब्रह्मा बाबा ने पुरुषार्थ किया, आज हमारे इसके तरफ ध्यान नहीं है। तो इसलिए ये 18 जनवरी हमें ये याद दिलाती है, अगर हमें बाबा के समान बनना है, हमें बाप समान बनना है, जैसे ब्रह्मा बाबा ने पुरुषार्थ किया, अपने इंद्रियों पर शासन किया, तो इस वर्ष में रोज दरबार लगा दो। सवेरे लगाओ, फिर रात को भी लगाओ, और रात को चेक करो, कान को पूछो तुम्हारा चार्ट कैसा रहा। तुम्हारा बहुत धन्यवाद। सवेरे 7 बजे मुरली सुनी थी, लेकिन 12 बजे कोई माता जी आई थी, पर चिंतन सुना रही थी, तुमने नज़दीक जाकर सुना था, मैंने शीशी कैमरे में देखा है। तुम्हारे लिए सजा कौन सी? तुम्हें दोबारा मुरली सुननी है। सजा मतलब कान को काट करके फेंकना नहीं, उसको मुरली सुना दो। ஸோ அப்போ பிரம்மா பாபா எப்படி புருஷார்த்தம் பண்ணார்? இந்த மாதிரி முயற்சி பண்ணி தான் பாப் சமம் அடைஞ்சார்.
அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி 18 ஜனவரிங்கிறதுனால அந்த நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்படி முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ காலையில் முரளி கேட்குறோம், அப்போ ஒவ்வொரு கர்மேந்திரியமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து நான் காலையில் நல்லா தான் முரளி கேட்டேன், சரியா. ஆனால் 12 மணிக்கு ஒரு மாதாஜி வந்தாங்க, வேண்டாத விஷயம் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே என் சிந்தனை வந்து மாறி போச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், பரச்சிந்தன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கேட்டோம்னா அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ காதை வெட்டி போடுறதுக்கு பேர் தண்டனை கிடையாது. ஸோ காதுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னொரு தடவை நீ முரளி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தண்டனை கொடுக்கணும். मुख को पूछो, मुख तुम्हारा चाट कैसा रहा। समझो कान ने दरवाजे खोला, दुश्मन को घुसाया, तुमने तो चुप रहना चाहिए था। तुमने भी बोला हाँ माता जी वो ऐसी करते, उसने ऐसा किया, तुम्हारे लिए सजा। कल का दिन तुम्हारा कारोबार बंद रहेगा, मौन है मुख की सजा। ஸோ வாய்க்கு தண்டனைங்கிறது என்ன தெரியுதா? இப்போ வாய் வந்து சில நேரம் கோவமாக நம்ம பேசிடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், முழு நாளும் மௌன விரதம் இருப்பேன் அப்படின்ட்டு வாய்க்கு நம்ம சொல்லணும். इसको कहते राजा। और बाबा कहते बच्चे अगर भविष्य के राजा बनना है इस इंद्रियों का के ऊपर शासन चाहिए। जब तक इसके ऊपर शासन नहीं करेंगे तब तक इस दुनिया पर शासन नहीं कर पाए। इसको कहते सो परिवर्तन। जो इस शरीर पर शासन करता है वही इस दुनिया पर शासन कर सकता है। யார் இந்த சரீரத்தின் மீது கர்மேந்திரியங்கள் மீது அரசாட்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வருங்காலத்தில் ராஜாவாகி பல அரசாட்சி பண்ண முடியும். ஸோ இதைத்தான் வந்து சுயமாற்றம் என்று கூட சொல்லலாம். भारत से अंग्रेज लोगों को भगाने के लिए क्या किया, जगह जगह पर सभा लगाई, अखबार निकाले, नारे बनाए और सभी जनता ने कहा अंग्रेजों गो बैक, साइमन गो बैक। तब अंग्रेज लोग भारत को छोड़ के चले गए। ஆங்கிலேயர்களை பாரதத்தில் இருந்து எப்படி விரட்டினாங்க, எப்படி வந்து சுதேசி பொருட்களை தானே வாங்கினாங்க, மற்றது எல்லாத்தையும் எரிக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த காலத்தில். அந்த மாதிரி நம்ம சுயத்தில் என்ன பண்ணணும், எதுவும் நம்மளை ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு நாம் தனக்குள்ளார கவனம் வேண்டும். इसी तरह रोज ऐसा दरबार लगाने से हमारी इंद्रियां जागृत होगी और माया की कोई भी बातों से नफरत करेगी, तब हम विजयी बनेंगे। अब होता क्या है, आत्मा कहता है माया गो ब्या, कान कहता है और क्या हुआ, आंखें जब योग लगाना है बंद हो जाती है। और कोई व्हाट्सएप से बातें देखने बड़ी रात को 12 बजे 2 बजे भी हो चौकनी हो जाती है, इसका मतलब वो ज्ञान में नहीं चलती। ज्ञान में चलती तो व्यर्थ नहीं देखना चाहिए। நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் யோகா பண்ண உட்காடுறோம், முரளி கேட்க உட்காடுறோம், சில நேரம் கண்ணு அப்படி மூடுது இல்லையா. இதே வாட்ஸ்அப் பார்க்குறதுனா 2 மணி நேரம்னால கண்ணு எப்படி அகலமாக திறந்து அதை பார்க்குது இல்லையா, அது எப்படி முடியுது. ஸோ அப்போ நமக்கு தானே வந்து என்ன இல்லை, சுயத்தில் ஒவ்வொரு இந்திரியத்தின் மீதும் விழிப்புணர்வு வேண்டும். जैसे कृष्ण रथ में बैठता है, रथ में बैठने के पहले घोड़ों को प्यार करता है, थपथपा है। क्यों? अगर घोड़ों को प्यार नहीं करेगा तो क्या हो जाएगा, घोड़े जाकर के दुर्योधन के सामने गिर जाएंगे, पराजय हो जाएंगी। इसी तरह हमें भी सारा दिन विजय बनना है तो नहीं घोड़ों से प्यार करो। नहाते धोते एक कान थोड़ा ध्यान रखना, आज कोई व्यर्थ नहीं सुनना, ये आंखें तुम भी थोड़ा आज व्यर्थ नहीं देखना, हे मुख तुम व्यर्थ नहीं बोलना। तो हमारी हर इंद्रियां हमारे राजा के प्रति रिगार्ड करेंगी, रिस्पेक्ट करेंगी, तब माया अंदर आना असंभव है। சார் எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த ரதத்தில் அந்த அமரும் பொழுது அந்த குதிரைகளை என்ன பண்ணுவார்னா தடவி தடவி கொடுப்பார் அன்பா. அப்படி அன்பா அதை தட்டி கொடுக்கறதுனால தான் அது என்ன பண்ணுது, வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ அதை வந்து அன்பா தடவி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணும், கீழே பிடிச்சி ஏதாச்சும் சூழ்நிலையில் தள்ளிடும். அந்த மாதிரி நம்ம குளிக்கிறப்ப நம்மளோட கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மத்தை செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் என்ன பண்ணணுமா, தட்டி கொடுக்கணுமா. தட்டி கொடுக்கறதுன்னா என்ன, காதே நீ நல்லபடியாக இரு, நீ இந்த மாதிரி இரு, இப்படி விழிப்புணர்வாக இரு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நம்ம தட்டி கொடுத்து அன்பாக என்ன பண்ணணும், வழி நடத்த தெரியணும். அதுதான் குதிரை. इसलिए ये है सो परिवर्तन की चाबी, मूल चाबी। और ये परिवर्तन हमने नहीं किया, इसलिए न चाहते हुए भी अगर नौका पानी के ऊपर चलेगी पार कराएगी, अगर नौका के अंदर पानी आएगा डुबा देगी। जो ज्ञान में चलता है, जो इंद्रियों के वश इंद्रियों को चलाता है, इंद्रियों को श्रीमत प्रमाण चलाता वो पार हो जाता है, जिसको इंद्रिया चलाते वो डूब जाता है। யார் இந்திரியங்களை வந்து இயக்க கற்றுக்கிறாங்களோ ஞானத்தை புரிஞ்சு அவங்க வந்து கரை தேறிடுவாங்க.
ஆனால் யார் இந்திரியங்களுக்கு வசமாகி நடக்கிறாங்க அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, கரை தேர முடியாது. इसलिए इस वर्ष में हमें 2020 में अगर विजय बनना है, 2020 में विजय बनने के लिए ये पुरुषार्थ करना है हमें हर इंद्रियों को। जैसे आजकल के माँ बाप बच्चे कहाँ जा रहे हैं, किसके संगत में जा रहे हैं, क्या देख रहे हैं, क्या करता है, उसको देखने का और पूछने का आज के मम्मी पापा को टाइम ही नहीं है। इसीलिए बच्चे गलत रास्ते में जाते हैं। इसी तरह आज हम भी इतना बिजी हो गए, हमारा कान क्या सुन रहा है, आंखें क्या देख रहे हैं, मुंह क्या बोल रहा है, मन क्या सोच रहा है, उसको देखने का पूछने का टाइम ही नहीं है। और जब कई गलत संस्कार हो जाता है तब हमें लगता है ये ऐसा कैसे हो गया। अरे कई दिनों से आंखें व्यर्थ देख रही थी, मुख व्यर्थ बोल रहा था, वो समय सजा नहीं दी। इसीलिए रोज अपनी सोच चेकिंग करो। ஸோ இப்போ எப்படி இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், குழந்தைங்க வந்து எங்கே போகிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எந்த வழியில் இருக்கிறாங்கன்ட்டு பார்க்குறதுக்கு அம்மா அப்பாவுக்கு நேரமே இல்லை, அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க. அப்போ அவங்க போகிற பாதை தவறான பாதையா நல்ல பாதையான்ட்டு தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி நம்மளோட தொழிலில் நம்மளோட சேவையில் அவ்வளோ பிஸி ஆகிட்டோம். பிஸியானதுனால என்ன ஆகுது, சில நேரங்களில் நம்ம காது வேஸ்ட்டை கேட்டிருந்துருக்கலாம், அதே பழகி போயிருந்திருக்கலாம், கண்ணு அந்த மாதிரி விஷயத்த பார்த்துருக்கலாம். அப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு நாள் என்ன ஆகும், ஐயோ நான் எப்படி அந்த மாதிரி செஞ்சேன், எனக்குள்ளார ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கவனம் கொடுக்காததுனால தான் அந்த தவறுகள் ஏற்படுது. அப்போ நம்ம தினசரி வந்து சுய சோதனைங்கிறது செஞ்சு அதை தவறு நடக்காமல் இருக்கிறதுல கவனத்தை ஏற்படுத்தணும். राजा कौन बनेगा, दासी कौन बनेगी, सिस्टम है, ज्ञान में चलता है। न धन से सेवा करता है, न ज्ञान किसी को सुनाता है, इंद्रियों के अधीन है, लेकिन तो भी ज्ञान में आता है, वो दास दासी बनते हैं। சில பேர் ஞான மார்க்கத்தில் வந்துட்டுருக்குறாங்க, ஞானம் கேட்குறாங்க, செய்கிறாங்க, ஆனால் வந்து யாருக்கும் வந்து ஞான செல்வத்தை என்ன பண்ணுறதில்ல, தானம் பண்ணுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. எதுவும் செய்கிறதில்லன்னா என்னாச்சு, அவங்க தாசதாசியாக தான் வருவாங்க. कोई ज्ञान में चलता है, धन से सेवा कर रहे हैं, ज्ञान भी दूसरों को सुना रहे हैं, लेकिन इंद्रियों के अधीन है वो, ऐसा व्यक्ति भविष्य में साहूकार बनेगा, राजा नहीं बनेगा। சில பேர் வந்து ஞான மார்க்கத்தில் வருவாங்க, பணத்தாலையும் சேவை பண்ணுவாங்க, செல்வத்தால். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, பணத்தால் சேவை செஞ்சாலும் அதன்படி அவங்க வந்து நடக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் வருவாங்க, பணக்காரங்களாக வருவாங்க சொர்க்கத்தில். யார் என்ன பதவி அடைவாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. कोई ज्ञान में चलता है, इंद्रियों पर शासन किया है न, लेकिन न धन से सेवा करता, न ज्ञान दूसरों को सुनाता है, वो राजा तो बनेगा लेकिन कंगाल राजा बनेगा, क्योंकि धन से सेवा नहीं की, ज्ञान भी दूसरों को नहीं सुनाया। சில பேர் வந்து சுயத்தில் கட்டுப்பாடு இருக்கும், ஞானம் நல்லா கேட்பாங்க, இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டுருப்பாங்க, பணத்தினால அவங்க சேவை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன ஆவாங்க, வருங்காலத்தில் ராஜா ஆவாங்களாம், ஆனால் ஏழை ராஜாவாக இருப்பாங்களாம். और कोई ज्ञान में चलता है, धन से सेवा कर रहा है, ज्ञान भी दूसरों को सुना रहा है, इंद्रियों पर भी शासन है, वो है संपन्न राजा। तो चेक करो मैं क्या बनने वाला हूँ। சில பேர் எப்படின்னா ஞானத்தில் வந்துட்டுருப்பாங்க, எல்லா விதத்துலேயும் சேவை பண்ணுவாங்க, பணத்தால் ஞானத்தால் எல்லா விதத்தில் சேவை பண்ணுறப்ப வருங்காலத்தில் அவங்களோட பதவி எப்படி இருக்கும்னா சம்பன்னம், முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ராஜாவாக ஆயிடுவாங்க. அப்போ செக் பண்ணுங்க, அப்போ நான் என்ன மாதிரி ராஜா ஆக போகிறேன், என்னோட பதவி என்ன அப்படிங்கிறத சோதனை பண்ணுங்க. इसलिए सारा दिन हमारी स्वराज्य अधिकारी स्थिति नहीं है, कुछ भी गलत देख रहे, व्यर्थ देख रहे। जब योग में बैठते योग भी नहीं लगेगा, क्यों सारा दिन व्यर्थ देखा। अगर स्वराज्य अधिकारी बन करके सारा दिन व्यर्थों से बचे रहेंगे तो आपका योग भी लगेगा, आपके संस्कार भी बदलेंगे। ये तो कई बीके भाई बहनों को देखने के बाद लोग क्या बोलते हैं, घर में ये मुसीबत आ गई, ज्ञान में चलते लेकिन उसको मुसीबत समझते, क्यों, अभी तक बदलाव नहीं आया, और क्यों, इंद्रियों पर शासन नहीं है। तो इसलिए आप स्वराज्य अधिकारी बनना, स्वयं के ऊपर शासन करना, तो आप मायाजीत बनेंगे, बाप समान बनेंगे। इसलिए यही है पुरुषार्थ। ஸோ சில பேர் எப்படின்னா நல்ல ஞானம் கேட்குறாங்க, ஆனால் யோகா பண்ணுறோம் அப்படின்னா யோகா வந்து எப்படி இருக்காதுன்னா பவர்ஃபுல்லாக இருக்காது, யோகாவே வந்திருக்காது. காரணம் என்னென்னா முழு நாளும் நம்ம வந்து செல்ஃபில் கண்ட்ரோல் பண்ணலை, வேண்டாத விஷயங்கள், வீணான விஷயங்கள் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ளார ஓடிட்டு இருந்துச்சுன்னா யோகா பண்ண உட்காந்தா யோகா வருமா, யோகா வராது இல்லையா.
அப்போ அவங்களுக்கு அந்த யோகித்த ஸ்திதி இல்லை. அப்போ என்ன ஆகும், சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா தான் ஞானத்தில் போயிட்டுருக்கிறேன் வந்துட்டுருக்கிறேன், திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னா ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சே அப்படிம்பாங்க. ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு, அது கஷ்டமாக அவங்களுக்கு தெரியுதுன்னா அர்த்தம் என்னென்னா, தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மீது அவங்க என்ன பண்ணலை, ரூல் பண்ணலை, அரசாட்சி பண்ணலை. அதனால தான் அந்த சூழ்நிலை வரப்போ அவங்களால அதை கடக்க முடியல, அவங்களால சக்தி இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த சக்தி நமக்கு வேணும்னா வீணான விஷயங்களில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தெரியணும். அப்படி நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரி ஆனால் தான் நம்ம மாயாவை வென்றவர்களாக ஆக முடியும். இதுதான் சுயத்தினுடைய புருஷார்த்தம், சுய மாற்றம் என்று இதை நம்ம சொல்லலாம். कई तो ये इंतज़ार करे सत्युग कब आएगा, अब तो ये 2-3 साल हो गया, बाबा ने कहा कि संगम 100 साल का है, कई ये इंतज़ार कर रहे हैं। सत्युग तो अपने समय पर आएगा, लेकिन सत्युग में आने के लिए सत्युग का गायन क्या है, एक धर्म, एक राज्य, एक भाषा, एक कुल। अपने अंदर सत्युग निर्माण करो। क्या मेरा एक धर्म है, एक राज्य है, इस शरीर पर एक आत्मा का शासन है। சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, எப்போ சத்தியுகம் வரும், பாபா சொன்னாரே சங்கமயத்துக்கு 100 வருஷம்ட்டு, இப்போ 83 வருஷம் முடிஞ்சது அப்படின்ட்டு கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சத்தியுகம்னா என்னங்க, ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு குலம். அப்போ முதல் விஷயம், சத்தியுகத்தில் போகிற ஆத்மா தன்னுடைய நாட்டில் நம்முடைய கர்மேந்திரியங்கள் மேலே ஒரே தர்மத்தினுடைய ஆட்சி நடக்குதா, ஒரே வழிப்படி எல்லா ஆர்கன்ஸும் நடக்குதா, ஒரே சிந்தனையோடு நம்ம இருக்கிறோமா? அப்போ சுயத்தில் அந்த சம்ஸ்காரத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒரு தர்மத்தினுடைய அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும். तो आज दीदी के स्मृति के दिन और इस नए वर्ष में बाबा के अव्यक्त मास में आप यही यहाँ से प्लानिंग लेके जाना कि हमें इस वर्ष में एक तो आत्मा का बार बार अभ्यास करना है और दूसरा अपने इंद्रियों पर शासन करना है। कौन क्या कर रहा है, कौन क्या करता, हमें कोई बात व्यर्थों को देखना नहीं, सोचना नहीं, क्योंकि व्यर्थ औरों को देखने का समय नहीं। तो ऐसा आप लोग पुरुषार्थ करना, तो आप जरूर राजा बनेंगे और बहुत अच्छा पद मिलेगा और इस वर्ष में आप विजय बनेंगे, यही आशय है। इसी के साथ ओम शांति। அதனால் தீதிஜியினுடைய நினைவு நாள். அதனால் இன்றைய தினம் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. சுயத்தில் நம்ம ராஜா ஆகணும்னா ஒன்று ஆத்மா ப்ராக்டிஸ் நம்ம நல்லா பண்ணணும், அசரீரி ப்ராக்டிஸ் சொன்னாங்க இல்லையா. அடுத்து கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகணும், அதுக்கு சார்ட் எப்படி செக் பண்ணணுங்கிறத சொன்னாங்க. இதிலெல்லாம் நம்ம விசேஷ கவனம் கொடுத்து நல்ல ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம் உறுதியான சங்கல்பத்தோடு அப்படின்னா இந்த வருஷத்துலேயே நம்ம என்ன ஆகலாம், பாபாவுக்கு சமமான நிலை நம்ம அடைஞ்சிட முடியும். அதனால் எல்லோரும் இது நம்ம என்ன பண்ணணும், உறுதியான சங்கல்பம் செய்வோமா எல்லாரும்? செய்கிறோன்ட்டு சொல்லுங்கள் எல்லாரும், உறுதியான சங்கல்பம் करके दिखाएंगे ऐसा। बहुत अच्छा। बाकी विशेष पिछले साल हमने वायदा किया था हम ज़रूर आएंगे, क्योंकि दीदी जब लास्ट में शरीर छोड़ने से पहले मुझे याद है हम लोग साथ में भोजन किया था और मैं तो गोवा जाने वाला था। तो दीदी ने उस समय मेरे को कहा कि आप कभी मदुरई आना है ज़रूर। हमने कहा ज़रूर आएंगे। तो आएंगे करके बहुत दिन रह गया था। तो ड्रामा अनुसार पिछले साल पहली बार आया, मुझे बहुत अच्छा लगा। और पिछले साल आए थे, काफ़ी अच्छी सेवा भी हुई थी, काफ़ी सारे स्कूलों में कार्यक्रम किया था, काफ़ी सारे यहाँ पब्लिक प्रोग्राम भी किए थे। तो और इस समय मौसम भी बहुत अच्छा रहता है यहाँ का, तो इसलिए पिछले साल कहा था ज़रूर आएंगे और उस अनुसार ड्रामा अनुसार प्लान बन गया और बाबा ने भेज दिया। दीदी का प्यार था इसलिए उस प्यार से पहुँच गए। तो आप लोग भी ज़रूर इस वर्ष में अपना ऐसा परिवर्तन करेंगे और बहुत अच्छा पुरुषार्थ करेंगे, एक दिन भी वेस्ट नहीं कमाएंगे। ஓம் சாந்தி. அதனால் இப்போ தீதி இருந்தப்போ அவர் லாஸ்ட்டாக சந்திச்சிருக்கிறாங்க, தீதி கூட தான் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம். அப்போ தீதி சொன்னாங்களாம், இந்த மாதிரி நீங்கள் மதுரைக்கு வாங்கன்ட்டு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த நேரம் வர முடியல, அந்த நினைவுகள் அவருக்கு இருந்ததுனால போன வருஷம் ட்ராமா பிளான் அனுசாரம் அவர் வந்துட்டாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஊர்களில் பிரதர் போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாரு, நான் இந்த வருஷமும் வரேன் சொல்லிட்டு. அதன்படி இந்த வருஷமும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு அன்புங்கிறது எப்படி கூப்பிட்டு வந்திருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்கள பார்க்க வேண்டாம், அவகுணத்தை பார்க்க வேண்டாம், யார் என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்க்க வேண்டாம். சுயத்தில் சுய மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி சுய பரிவர்த்தனை அடைகிறதுல கவனம் கொடுங்க. ஓம் சாந்தி.